ஒரு காலத்தில் எங்கள் காலத்தில் தான் நாங்கள் வளர்ந்த காலத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு எழுத்தாளர் தமிழ் வார்டு அப்படி கூலி கிளாஸ் போட்டுட்டு துப்பறியும் நாவல் எழுதல நம்ம ஒன்னரில் தானே அவருடைய பிள்ளை லேனா தமிழ் அவருடைய நகை தமிழ் லேனா தமிழ் அப்பா மணிமேகலை பதிப்பாட்டு முத்தான புத்தகங்களாக வெளியிடுற மணிமேகலை பதிப்பாட்டு இவர் அவர் பிரதர் லேனா தான் அவரும் நான் நிறைய நான் பார்த்து பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷம். என்ன ஸ்பெஷல் இந்த குழந்தைய டெலிவர் பண்ண போது இந்த டாக்டர் டெலிவர் பண்ணி என் கையில் தான் கொடுப்பேன் அவன் அம்மா கூட வரல நான் தான் கையில் பண்ணிட்டேன் அவளுக்கு ஸ்ரீயாக நான் தான் பேர் வச்சேன் இப்போ குழந்தை இவ்வளோ பெரிய பொண்ணாயிருக்கேன் இவ்வளோ பரமேஸ்வரன் எனக்கு ஏற்பட்ட எனக்கு இயற்கை தாசன் வெங்கடேசன் பெரிய கவிஞர் கடவுளிலும் முதலாளி பங்கெடுத்த தொழிலாளி விவசாயி அதுதான் மரபின்மை முத்தான டச். கூட அமீரகத்தில் பணிபுரிந்த ஒரு சர்ஜன் பயங்கரமாக அறுப்பார். அதாவது ஒன்லி கேசஸ் அவுட் சைட் தியேட்டர் அருமையான கம்பெனி.
எல்லார் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கிறத எதிர்பார்க்கல. ஃபுல் கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட பண்ணுறீங்க, ரொம்ப பெரிய சார். என்னோட நண்பர் ராஜன். இல்லை சார், இவ்வளோ வரவேற்கும் கண்டுகளே தப்பாங்க சார். ரொம்ப பிஸியாக இருக்கு, ரொம்ப பிஸி. திருப்பூர் கிருஷ்ணன் பக்கத்தே உட்காரலாமே, தர்மகிருஷ்ணன் கிருஷ்ணார்ப்பணமாக இருக்கலாமே. அப்படியா? தர்மகிருஷ்ணன் ராம்கோசமன் சிஓ அந்த இதில் வந்தார். கபாலீஸ்வர் கோயிலில் நம்ம சிடி கற்பகம் முனை நினைத்தால் கண்ணீர் பெருகுது இல்லை சிஓ ராம்கோசமன். நம்ம இப்போ 2 மணி நேரம் மீட் பண்ணிட்டோம். இப்போ இவர் அங்கேயும் மீட் பண்ணுவோம், அந்த கோயில் பேசணும். அவர் என்ன தர்மம் பேசுறது. கேட்டேன் இல்லை நானும் என்ன பண்ணுறது. கில்பர்ட் அடா வரவேற்புவா மேலே தான் ஆட்டம் பாட்டம். இவ்வளோ வரவேற்பு எதிர்பார்க்கல. நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்ன கேட்டால் தானே. நான் வந்துட்டேன், நான் ஒரு 5:40 வந்துட்டேன். நின்றுட்டு என்ன பண்ணுறது தெரியல. கேட்டதுனால அந்த எண்டு போனோடனே திறந்துருந்தது. ஜாஃபர் ரவுடி பல்ல நீங்களாம் வந்த ஹாப்பி பர்த்டே சொல்லி ஏன் தாத்தாக்கு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இந்த கூட வாங்க சார். அம்பாள் உபாசகர் வாங்க. என்ன சார் நமஸ்காரம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. காலைல வேணும் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நமஸ்காரம் நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? ரொம்ப சந்தோஷங்களா. இன்னைக்கு அம்மாவுக்கு 27th டே. நாளைக்கு சோதம் மாசியம்லாம் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்ருக்கா. பட் இங்கே வந்தால் பயங்கர பிளாக்டு. அங்கேருந்து நடந்து வந்தோம். நல்லவேளை நான்கிறதுனால நாங்கள் 2 பேரும் நடந்து வந்துட்டோம். நாங்கள்லாம் சாய்பாபா கோயில் நடந்து தான் வந்தோம். அதான் ஸோ வேண்டுதல் மாதிரி இல்லை. உட்காந்து நோ ப்ராப்ளம். இங்கே சீட்டில் ஜம்முன்னு உட்காரத்துக்கு மட்டும் இல்லை, கிவ் அஸ் ஒர்க். இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, உட்காருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. அவள் நீங்களே ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் அப்படியே போகிறவாள்லாம் அப்படியே கிரகிச்சுட்டு வேலை எல்லாரையும். ஸோ அதனால ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். அவர் ஃப்ரெண்டையும் சேர்த்து அடிச்சுட்டு வந்திருக்காரு. ரொம்ப அவர் வந்து ஃபார்மசி நான் அப்படியா? நான் மேக்னெட் இல்லை கணேசன், எனக்கு கற்பகம் அம்மா தான் மேக்னெட்டு. அதுவா சொல்லலாம், அதுவா சொல்லலாம். அவருக்கு இதெல்லாம் கொடுத்துட்டுருக்காரு இப்போ பாடி. இல்லை இப்போல்லாம் ஒன்றும் பண்ணாத, அப்புறம் வாங்கிக்கிறேன். ஓகே மரியாதை உட்காரு உட்காரு. ஹலோ ஹலோ நீங்கள் அனன்யா? மை காட் அனன்யா, மை காட். உன்னை நான் எப்படி மடியில் வச்சுக்கிறது இப்போது? என்ன என் பொண்ணு எப்போதும் மடியில் வந்து உட்காந்துக்கும். கன்சல்டேஷன் இவன் மடி வந்து அவ்வளோதான், ஃப்ராக்சர் ஃபீமர் தான். இல்லை பயங்கரண்டா பயங்கரண்டா. நல்ல நிகழ்ச்சியாக இருக்கும், அருமையான நிகழ்ச்சியாக இருக்கும். தாத்தா விஷ் பண்ணியா? ஹாப்பி பர்த்டே தாத்தா. என்ன ஹாப்பி பர்த்டே. அவ்வளோதானே. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்லா இருமா. தேங்க்யூ. 612 ஒன்றுமே எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாள். இன்னைக்கு ஃபோன் பண்ணுறாரு. எவ்வளோ வாட்டி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன். சூர்யா இன்னும் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க. வந்ததுக்கு ப்ரூஃபு உங்களை அங்கேருந்து விரட்டிட்டு வரேன் நான். ரொம்ப ஷார்ட் ஆஃப்டர் இன்னைக்கு ரொம்ப அது இல்லை அமுக்க மாட்டாங்க. இல்லை கரகாட்டத்துலேருந்து பேண்ட்லேருந்து. ஆமாம் நீங்கள் வைக்காமே அதெல்லாம் வந்துடுச்சு. ஒரு தேங்க்யூ. நமஸ்காரம். कैसा है? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். என்ன ஆமாம் ஆமாம் வள்ளி ஆமாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ. இல்லை இல்லை ஆமாம் நான் டென்ஷனாக பேசினா எரேஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ராம்சிங்க
ஸ்ரீ குருபியோ நமஹ. இங்கு வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். திருமயிலை சுவாசக்காற்றே அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுற நமது கற்பகதாசன் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களின் 75th பர்த்டே. இதை கொண்டாட நம்ம எல்லாரும் இன்றைக்கி இணைஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இனிய நாளில் அவருடைய சுயசரிதை காற்றுக்கென்ன வேலி அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழா இன்று நடைபெறவிருக்கு. கற்பகாம்பாள் அருளோட இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இப்போ துவங்கி நடக்கவிருக்கு. யூஸ்வலாக டாக்டர்ஸ்னாலே நமக்கெல்லாம் ரொம்ப மரியாதை இருக்கும். ஆனால் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களை பற்றி நம்ம யோசிக்கும்போது ஒரு நட்பு, அன்பு, பாசம் இதெல்லாம் கலந்த அதோட மரியாதையும் இணைந்து இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளோட ஒரு பர்சனல் டச்சோடு அவர் இருந்துருக்கார். இது நம்ம எல்லாருக்குமே, அவருடைய பேஷண்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நண்பர்களாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவருடைய இன்விடேஷனில் இன்றைக்கி போட்டிருந்தார், உங்களுடைய நேரம் பொன்னாக மதிக்கப்படும் அப்படின்னு. தட் இஸ் அ வெரி வெரி யூனிக் திங். அண்ட் டாக்டர் அவர்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு ஆரம்பித்து கரெக்டாக டைமுக்கு முடிச்சுடுவார். பிளானிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இன்றைக்கி சில அன்ஃபோர்சீன் சிச்சுவேஷன், அதனால் அதை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ டாக்டர் மார்னிங்லேருந்தே அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருக்கார். ஹி இஸ் பீன் ஸோ வரிட். அண்ட் ஒன் திங் ஐ வாண்ட் டு சே, பிகாஸ் இப்போ ஆஸ் அ பேஷண்ட் அண்ட் ஆல்சோ ஃபேமிலி மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறவா எல்லாருக்குமே தெரியும், எங்களுடைய லைஃப்பில் யூ கிவன் அஸ் ஸோ மச் எக்ஸ்ட்ரா டைம் டு லிவ் வித் யோர் ட்ரீட்மெண்ட். ஸோ நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த நேரத்தை உங்களுக்கு செலவிடணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். ப்ளீஸ் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இந்த நிகழ்ச்சியை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணணும்னு நாங்கள் விருப்பத்தோடு கேட்டுக்கிறோம் ப்ளீஸ். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம முதலாவதாக டாக்டர் அவர்கள் இந்தியாவுக்கு 1988 வந்ததுக்கு அப்புறமா அவர் செஞ்சிருக்கக்கூடிய சேவைகள், ஒரு ஆஸ்மா விழிப்புணர்வுக்காக ஒரு தனி மனிதனாக அவர் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு, எத்தனையோ ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் நிறைய பேரை தயார் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் அண்ட் விழிப்புணர்வு முகாம்கள் இது எல்லாமே நடத்தியிருக்காரு. தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆக்சுவலி ஒரு சிங்கிள் பர்சனாக அவர் அந்த டைமில் இந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது இப்போ கொஞ்சம் ஈஸியராக இருக்குது. பட் அந்த டைமில் அவர் பண்ணியிருக்கார், ஒரு ரெவல்யூஷனே பண்ணியிருக்கார், சைலண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கார் எல்லாத்தையும் நம்மளால் இந்த நேரத்தில் பார்க்க முடியலனாலும் அவர் செய்த விஷயங்களை பற்றி ஒரு சிறிய காணொளி, ஒரு ஆடியோ விஷுவல் நாம் இப்போ பார்க்கவிருக்கோம். அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த காணொளிக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கார் டாக்டர் அவர்களுடைய இனிய நண்பர், பிரபல தொகுப்பாளர், மதிப்பிற்குரிய அப்துல் ஹமீத் அவர்கள். அண்ட் அவர் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கார். அண்ட் ஆல்சோ இந்த காணொலியை அழகாக அமைச்சிருக்கார் டாக்டரினுடைய ஃப்ரெண்ட் டைரக்டர் சக்கரவர்த்தி அவர்கள். ஸோ இவங்க 2 பேரும் இணைந்து டாக்டருக்கு கொடுத்துருக்கிற ஒரு சமர்ப்பணம். அன்புடைய நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா என்ன தான் என்னுடைய புள்ள ஆசையாக என்ன மயிலாப்பூர் மோடின்னு கூப்பிட்டாலும் அமித்ஷா இங்கே வரணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அமித்ஷாஜி டாக்டருடைய புத்தக வெளியீட்டு விழாவை கோலாட்டம், கும்மியாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம்னு அடித்து நிமித்தி கெண்ட மேலே இருக்கிற எல்லா மேலமும் அடித்து ஒரு மாதிரி பண்ணி ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக மாற்றிட்டாரு. அது நம்ம ஹோம் மினிஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஐ திங்க் எல்லா விஷயத்திலும் நம்ம அந்த வெளிச்சத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு கிளாஸில் 1/2 டம்ளர் பால் இருந்ததுன்னா, என்னப்பா 1/2 டம்ளர் எம்டியாக இருக்குதுன்னு சொல்லாமல் 1/2 டம்ளர் பால் இருக்குதுன்னு சொன்னால் பாசிட்டிவ் வே ஆஃப் லுக்கிங். நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ கூட இந்த அரங்கம் கூட அரை தான் நுழைஞ்சிருக்கு, ஆனால் அரை தான் ரொம்ப இருக்குன்னு சொல்லக்கூடாது. அரை அரங்கம் நிரம்பி வழியேறுதுன்னு தான் சொல்லணும். ஆனால் இன் நார்மல் கோர்ஸ் the kind of response I got from my patients, I felt more than 300 people will be here, and they would have been here but for the traffic disruptions that we had today. That is besides. Time is like God. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ தான் அது நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இல்லைன்னா காலம் நினச்சிடும். ஓகே, அதனால் இந்த நிகழ்ச்சி
இப்போ அப்படி நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே என்னுடைய அன்பு நண்பர் மதன் அவர்கள், எழுத்தாளர். அவரும் யாரோ பிடிச்சி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன், அந்த பிரபலத்தை பிடிச்சி வச்சுருக்கா. அவர் பெயிலில் வந்தவுடனே அவர் இங்கே வந்துடுவார். வந்தவுடனே நம்ம நிகழ்ச்சியை ப்ராப்பராக தொடங்கலாம். அண்ட் ஓதுவார் சர்க்குருநாதன் கபார்ஷர் கோயிலுக்குள்ளே ஐ திங்க் அந்த அமித்ஷாவுடைய வரவேற்பு இதில் இருக்கார். அவர் வெளியில் வந்தோடனே நேராக இங்கே வந்து இறை வணக்கத்தை பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன்ருக்கார். அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ ரெடியான உடனேயே இந்த காணொளி போகிறோம். இந்த காணொலியுடைய சிறப்பு என்னென்னா, நான் 1998 தான் இந்தியா வந்தேன். 79 யூஎஸ் போயிட்டு, 89 UAE போயிட்டு 98 வந்தேன். வந்ததுலேருந்து ஐ ஃபெல்ட் we badly needed an awareness for asthma because asthma was so ill-treated, mistreated, and then there was no transparency in the health system. அதுக்காக அவங்க சொன்னாங்க, ஒரு தனிமரம் தோப்பாகுமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தனிமரம் கூட ஒரு தோப்புக்குள்ள பல அதே தனிமரமே தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, பலாத்தோப்பு அப்படின்னு எல்லா தோப்பும் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்டினியூவஸ் முயற்சிகள் தான் இந்த 28 இயர்ஸில் நான் பண்ண ஆஸ்மா விழிப்புணர்வு முகாம்கள். நாங்கள் போகாத ஊர் கிடையாது. மயிலாடுதுறையில் ப்ராக்டிக்கலி எவ்ரி ஸ்கூல், எவ்ரி காலேஜ், அந்த சரௌண்டிங் ஏரியா அப் டு சம்மனார் கோவில் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஆஸ்மா கேம்ப் பண்ணியிருப்போம். நாள் பூரா பண்ணுவோம். எல்லாருக்கும் லங் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். எல்லாருக்கும் என்னென்ன டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய மருந்துக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் கம்பெனிஸ்லாம் இஃப் தே ஆர் கைண்ட் டு அஸ் தே வில் ஆல்சோ கிவ் சாம்பிள்ஸ், அதையும் கொடுப்போம். அப்புறம் we encourage them to come back and see us and we see them free. We have a very very active charity, கற்பக சுவாசாலயா அப்படின்னு பேர் அதுக்கு. அதில் எல்லா ஏழை பேஷண்ட்களுக்கும் நாங்கள் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் த அதர் பார்ட் ஆஃப் மை ப்ராக்டிஸ். அண்ட் ஆஸ் த ஈவெண்ட் இவால்வ்ஸ் we will probably get to know more about your doctor. and வந்திருக்கிற ரொம்ப ரொம்ப சிறப்பான பேச்சாளர்கள், ஆன்மீக நாட்டமுள்ள எழுத்தாளர்கள், அண்ட் மிகுந்த இறையுணர்வோட எல்லா மேடையிலையும் பக்தி பரஸ்தத்தை பரப்பும் என்னுடைய அருமை நண்பர் அமிர்தஸ்வரூபி ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் வந்திருக்கார். அண்ட் அப்படியே மரபு கவிதைகளையே தோய்ந்த மரபின் மைந்தன் முத்தையா வந்திருக்கார். நான் கூட சொன்னேன் அவரை, நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு கவிதையுமே முத்தையா அப்படிம்பேன். அவர் பாரு, கண்ணதாசனோட பேரும் முத்தையா தான், இவரோட பேரும் முத்தையா தான், அப்படி ஒரு பொருத்தம். அவர் இன்சிடென்ட்லி அவர் தீவிர அபிராமி உபாசகர், அவர் அபிராமி பக்தர். அதான் நம்ம இந்த லைக் மைண்டட் சோல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதருங்கிறாளே, பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதருங்கிறாளே, அதுபோல் நான் கொஞ்சம் கற்பகம் இருக்கேன், அவர் அபிராமி இருக்கார். அதனால் எங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறனால கடைசி வரைக்கும் இருந்து இருக்கிற இந்த காணொலிக்கு அப்புறம் நடக்க போகிற நிகழ்ச்சிகள், மதனுடைய ப்ரீஃப் ஸ்பீச், டாக்டர் பாஷி, அவர் ரொம்ப ஃபேமஸ் கார்டியாக் சர்ஜன், அவர் தான் வந்து புக்கு ரிலீஸ் பண்ண போகிறார். அவர், திருப்பூர் கிருஷ்ணன், மரபின் மைந்தன் முத்தையா, அப்புறம் கற்பக தாசன், டாக்டர் ஸ்ரீதரனுடைய ஏற்புரை, இதையெல்லாம் கேட்டுட்டோம். டைம் இருந்தால் நம்ம கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு 9 மணி அளவுக்கு நாங்கள் முடிக்கலான்னு இருக்கோம். 9 மணிக்கு முடிக்கும்போது இங்கேயே பேஸ்மெண்ட்டில் அங்கே ஒரு சீட்டிங் இருக்குது, டேபிள் சேர்லாம் போட்டிருக்கா, ஏசி ஆள் இருக்குது. நீங்கள் எல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டே போகலாம். ரொம்ப பெரிய எக்ஸாட்டிக் விருந்தெல்லாம் கிடையாது. ஒரு சுவையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க. நீங்கள் இங்கேருந்து போகும்போது உங்கள் மனசும் நிறைஞ்சிருக்கணும், உங்கள் வயிறும் நிறைஞ்சிருக்கணும். ஓகே, தேங்க்யூ. இந்த புத்தக வெளியீட்டு விழாவை பற்றி சொல்லும்பொழுது மதன் அவர் தான் வந்து டாக்டரை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணார். உங்களுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கு, எத்தனையோ பேருக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க. இப்போ சார் சொன்னார் இல்லையா, நம்ம பேசும்போது கூட இந்த ஒரு சூழலில் கூட நம்ம வந்து we have to see the light. அந்த மாதிரி ஈவன் ஐ ஹவ் ஹேட் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வந்து எதுவுமே இல்லை, இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே முடியாதுன்னு நினைக்கும் பொழுது அவங்க எல்லாருக்கும் ஒரு லைட்டாக டாக்டர் இருந்திருக்கார் அப்படிங்கிறது ஐ எம் ஷுர் ஈச் ஒன் ஆஃப் ஹிஸ் பேஷண்ட்ஸ் வில் அக்ரி. த வே அவர் பேசும்போதே நமக்கு உடம்பு சரியாயிட்டா மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இப்போ எங்கள் ஆத்துலலாம் வந்து ஸ்ரீதர் சார் சொல்லிட்டாருன்னா ஓகே, அவரை பற்றி நினச்சாலே உடம்பு சரியாக போயிடும் அப்படின்ற லெவலுக்கு தான் அவெல்லாம் இருக்கா. அதுதான் உண்மை. ஏன்னா ஈவன் ஓல்டர் பீப்புள் அவளால் டக்குன்னு வந்து டாக்டரை மீட் பண்ணுறது கூட ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆற்றுலேருந்து கிளம்பி வெளியில் வருது. பட்
ஸ்ரீதர் சார் கொடுத்த ஒரு சிறப்பாக இருக்கட்டும், எதுவும் அது வந்து அதனால் சரியாருதா, இல்லை ஸ்ரீதர் சார் கொடுக்குற மோட்டிவேஷனால் சரியாருதா, இல்லை அவரை பற்றி நினச்சாலே சரியாருதா, இல்லை அவருடைய ஆன்மீக பவர் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சரியாருதா, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் த ரிசல்ட் இஸ் அவள் எல்லாருமே த பேஷண்ட்ஸ் தே ஃபீல் ஸோ மச் பெட்டர். நம்ம போகணும்னு நினச்சா கூட வேணாம், அவரை பற்றி நினச்சாலே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தே ஃபீல். அண்ட் இங்கே இருக்கிற ஸ்மைல்ஸ் எல்லாம் பார்த்தா இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியறது. ஸோ அதுக்கு ஐ திங்க் வி ஹேவ் டு கிவ் ஹிம் அ வெரி வெரி பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அண்ட் ஆல்சோ அவரோட கிளினிக் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அது வந்து கிளினிக் கிடையாது, இட் இஸ் எ டெம்பிள். அண்ட் ஏதோ நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம சில விக்கிரகங்கள் வச்சுருக்கோம், இல்லை பணம் மாட்டியிருக்கோம், வெறும் ஒரு மாலை போடுறோம் அப்படின்னு இல்லாமல் அங்கே போகும்போதே அந்த வைப்ரேஷன் இட் இஸ் ஜஸ்ட் நமக்கு ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அண்ட் அவர் உபாசனை செய்கிற ஒவ்வொரு விக்கிரகத்தையும் பார்க்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டே கெட்ஸ் பெட்டர். அண்ட் எப்படி ஒருத்தரால் இவ்வளவு விஷயங்களை பண்ணிண்டு அண்ட் டாக்டரை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவா எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் வெறும் கன்சல்டிங் மட்டும் பண்ணுறதில்ல, ஹீ கிவ்ஸ் டைம் ஃபார் ரைட்டிங் அண்ட் பாடல்கள் எழுதுறாரு, கம்போசிங் பண்ணுறாரு, அதுக்கு வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறாரு, அண்ட் நிறைய பேர் அட்ரஸ் பண்ணுறாரு. ஹீ ஹேஸ் வைட் நாலேஜ் அபவுட் வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ், இந்தியன் பாலிட்டிக்ஸ், கலைகள் அண்ட் மியூசிக் கான்சர்ட்ஸ், மியூசிஷியன்ஸ், இப்படி எல்லாரோடையும் ஒரு அன்போட பழகி இப்படி எல்லா விஷயங்கள் பற்றியும் தெரிஞ்சுண்டு அண்ட் இப்போது தினமும் காலையில் ஒரு கோவிலில் நடக்கக்கூடிய ரொட்டீன்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுண்டு அது எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ ஹவு ஹீ ஹேஸ் ஸோ மச் டைம். அண்ட் வென் ஹீ டாக்ஸ் அபவுட் டைம், ஸோ அவரோட டைம் மேனேஜ்மெண்ட் அவ்வளவு என்ன சொல்கிறது, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் ஹீ வேல்யூஸ் அதர் பீப்புள்ஸ் டைம் ஸோ மச். ஏன்னா ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ செய்ய முடியும் அப்படிங்கிறத அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் ஐ திங்க் ஹீ வேல்யூஸ் ஸோ மச் த டைம் ஆஃப் அதர் பீப்புள். ஸோ இன்னைக்கு டாக்டருடைய 75th பர்த்டேக்கு அவர் வந்ததுலேருந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லின்னு இருக்கார். இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ பேர் எங்கெங்கேருந்துலாமோ நடந்து வந்திருக்கா. அது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து அது என்னோடய மனசை ரொம்ப டச் பண்ணிட்டு இருக்கு. நான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன் அப்போ அந்த மாதிரி அவர் சொல்லின்னு இருக்கார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் டாக்டர் அவர்களுடைய சார்பாக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு இந்த காணொலியை நம்ம பார்க்கவிருக்கோம். அதை தொடர்ந்து நாம் வந்து மெயினாக புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. பட் ரொம்ப நிகழ்ச்சியினுடைய ஹைலைட்டாக புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஒரு ஹைலைட்னா, இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் டாக்டர் அவர்கள் சொன்ன மாதிரி திருப்பூர் கிருஷ்ணர் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். அண்ட் அவர் வந்து படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி வந்து பேசவிருக்கார். டாக்டர் அவர்களுடைய அந்த புத்தகத்திற்கு ஒரு அழகிய அணிந்துரையும் அவர் வழங்கி இருக்கிறார். அண்ட் அந்த புத்தகத்தில் அவர் படித்ததில் பிடித்ததை பற்றி பேசுவார் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அண்ட் ஷுவர்லி அது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு அனுபவமாக நமக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த காணொலியை காணலாம். மருத்துவ சேவையின் மூலம் வசதி இல்லாதவர்களும் மனிதநேயம் கூடிய மகத்தான மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என்ற துடிப்பிலே 2000வது ஆண்டு ஜூன் திங்கள் 6ஆம் நாள் பிறந்ததுதான் ஆஸ்மா அண்ட் அலர்ஜி ரிசோர்ஸ் சென்டர். ஆஸ்மா ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவின் ஸ்தாபகர், அப்பல்லோ மருத்துவமனையின் பிரபல நுரையீரல் சிகிச்சை பிரிவு மருத்துவர் திரு ராஜ் பி சிங் தலைமையில் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை காளியப்பா மருத்துவமனையில் எளிமையாக தொடங்கப்பட்டது இந்த சேவை மையம். அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் 1999ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் உலக ஆஸ்துமா தினம் ஆஸ்மா அண்ட் அலர்ஜி ரிசோர்ஸ் சென்டரால் கொண்டாடப்படுகிறது. ஆஸ்துமா அலர்ஜி பற்றிய அறிவுபூர்வமான நவீன ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அணுகுமுறை சிகிச்சை மக்களை போய் சேர வேண்டும். இது பற்றிய விழிப்புணர்வு மருத்துவர்களையும் ஊடகங்களையும் ஒருங்கே சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்தது இவர்களது சேவை. பல நகரங்களிலும் கிராமங்களிலும் இலவச ஆஸ்துமா சிகிச்சை முகாம் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்கள் சங்கிலி தொடர் போல் தொடர்ந்தன.
ஆஸ்மா அண்ட் அலர்ஜி ரிசோர்ஸ் சென்டரின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் ஆம். உலக அளவில் மிக பிரபலமான ஆஸ்துமா சேவை மையம் இன்டர்நேஷனல் ஆஸ்மா சர்வீசஸ், ஃபோர்ட் காலின்ஸ், கொலராடோ, USA தங்களது அங்கீகரிக்கப்பட்ட சென்னை அத்தியாயமாக இவர்களது சேவை மையத்தை ஏற்று பெருமை சேர்த்த நாள். ஆஸ்மா ஒரு பெரிய நோய், பெரிய சேலஞ்ச், சவால், அதை நம்ம சமாளிக்கணும். ஆனா ஆஸ்மா பற்றி இருக்கிற அறியாமை ஆஸ்மா நோயை விட அதிகமான சவால் கொடுக்கிற ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா அறியாமை பத்தி சொல்லும்போது 1000 கோடி படை கொண்டு வந்தாலும் மாயையே எந்த சித்த தெளிவனும் தீயின் முன் நிற்பாயோ மாயையே அப்படின்னு பாரதியார் சொல்றார். அதாவது எவ்வளவுதான் படைகள் வரட்டும், ஆனா என்னுடைய அறிவு தெளிவா இருக்கும்போது இந்த படைகள் என்ன ஒண்ணுமே செய்யாது. சென்னையில் மிக பிரபலமான பழமையான லயோலா கல்லூரியில் 2 நாட்கள் தொடர்ந்து இலவச ஆஸ்துமா முகாம் நடத்தி அழகான நிகழ்ச்சியை அமைத்தது ஆஸ்மா அண்ட் அலர்ஜி ரிசோர்ஸ் சென்டர். முத்தமிழிலும் ஆஸ்துமா விழிப்புணர்வு சிந்தனைகள் மக்களை போய் சேர வேண்டும் என்ற உந்துதலின் இயல்பான வெளிப்பாடுதான் அலர்ஜியை தள்ளு, ஆஸ்துமாவை வெல்லு என்ற தலைப்பில் விகடன் பதிப்பகம் வெளியீட்டில் உங்களுக்கு அறிமுகமாகியிருக்கும் புத்தகம். எளிமையான ஆஸ்துமா வழிகாட்டி, உற்ற நண்பன், ஒரு துணை. ஆஸ்துமா எனும் கொடுமையான நோயை, மருத்துவ உலகின் தீண்டாமை நோயை ஆஸ்துமா விழிப்புணர்வு எனும் தீ கொண்டே போரிடுவோம். ஆஸ்துமா நோய் தொடர்பான மாயை, மூட நம்பிக்கைகள், சமூக நிராகரிப்பு, மக்களின் அறியாமை, மருத்துவர்களின் அறியாமை கூடிய அலட்சிய அணுகுமுறை, இவை அனைத்தும் ஆஸ்துமா விழிப்புணர்வு எனும் தீபத்தின் ஒளியிலே விலக வேண்டும். மனிதநேயம் கூடிய பெருமக்களின் கவனத்துக்கு எங்களது உருக்கமான வேண்டுகோள். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு முறையான, பாதுகாப்பான இன்ஹேலர் சிகிச்சை மூலம் நிறைவான, நம்பிக்கை ஒளி கூடிய, ஆக்கப்பூர்வமான வாழ்வு கொடுக்க நாங்கள் தொடங்கியிருக்கும் இலவச மருத்துவ திட்டம் கற்பகாம்பாள் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆஸ்மா அண்ட் அலர்ஜி ரிசர்ச். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர். புரட்சிக்கவி பாரதியின் இந்த வேண்டுகோள் நமது மருத்துவ சேவை திட்டத்துக்கும் மிகவும் பொருத்தமே. நன்றி, வணக்கம். அற்புதமான இந்த காணொளியை தொடர்ந்து இப்பொழுது இறைவணக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை, புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை நாம் துவங்க போகிறோம். ஓதுவார் மூர்த்தி கலைமாமணி திரு சர்க்குருநாதன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை மேடை கழிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். உள்ளம் உள்கி உகந்து சிவம் என்று, உள்ளம் உள்கி உகந்து சிவம் என்று மெல்ல உள்க வினைகடும் மெய்மையே. உள்ளம் உள்கி உகந்து சிவம் என்று மெல்ல உள்க வினைகெடும் மெய்மையே. புள்ளினார் பணி புள்ளிருக்கு வேளூர் வள்ளல் பாதம் வணங்கி தொழுமினே. புள்ளினார் பணி புள்ளிருக்கு வேளூர் வள்ளல் பாதம் வணங்கி தொழுமினே. பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலாடியார்க்கு என்றும்
வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ திண் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே பூரணி மனோன்மணி தயாபரி பராபரி புராதனி தராதரமெலாம் பொற்புடன் அளித்த சிவசக்தி இமவான் உதவு புத்ரி மகமாயி என்றே சீரணி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உன் செவிதனில் ஏறவிலையோ தேகி என்றால் உனக்கு ஈய வகை இல்லையோ தீனரட்சகி அல்லையோ ஆருலகில் பெற்ற தாயன்றி மக்கள் தமை ஆதரிப்பவரார் சொலாய் அன்னையே இன்னும் பராமுகம் பண்ணாமல் அடியேனை ரட்சிகண்டாய் மேருவை வளைத்தவனிடத்தில் வளரமுதமே விரிபொழில் திருமயிலை வாழ் விரை மலர்குழல் வல்லி மறை மலர்பதவல்லி விமலி கற்பகவல்லியே மயிலாப்பூர் வாசிகளுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு குரல். ஒவ்வொரு முறையும் அதே மாதிரியான ஒரு மெய் சிலிர்க்கும் அனுபவம். மிக்க நன்றி ஐயா.